ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களை எல்லாம் ஒரு சில விஷயத்தில் இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னோடனே, அதெல்லாம் புரியுது, புரியாமலாம் இல்லை. ஏன்னா ஒரு சில விஷயத்த புரிஞ்சுக்கிறோங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்மளால் சரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையும் மாறணுங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. மாறுற விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கும். மாற முடியாத விஷயங்களை நம்ம அப்படியே கொஞ்சம் விட்டுற வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அது சொல்கிறதெல்லாம் நீங்கள் உண்மைதான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் இது சரி அது சரின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறத காட்டியும் நம்மளால் வேறு வேறு விதத்தில் வேறு வேறு விஷயங்களை என்னால் மாற்றிக்க முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னோடனே, இல்லை நான் அதெல்லாம் சொல்லலை. ஏன்னா ஒருத்தரோட விருப்பங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். என்னால் இப்போ எல்லாம் இன்றைக்கி அன்னைக்கின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மாற்ற வேண்டாம். எப்போதும் ஒரே மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, அதை தான் நானும் சொல்கிறேன். நம்மளால் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிதாங்கிறது தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் வேறு விதமாக நம்ம யோசிக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போய் நம்மளால ஒரு சந்தோஷமாக இருந்தோனாலே நம்ம போதும். அதுவே நம்மளுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். கிடைச்ச மாதிரி தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. என்னால் இதையெல்லாம் மாற்றிக்க முடியறதுக்கான காரணத்தை நம்ம தான் தேடணுமே தவிர மற்றவங்க அதுக்கு அடுத்தது அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறத காட்டியும் நம்மளுக்கு மற்றவங்கள நம்ம நம்பிட்டோங்கிறதுல தான் நம்ம இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். வேறு வேறு விஷயத்தில் வேறு வேறு இதை நம்ம தான் சேர்க்கணுமே தவிர அதில் யாருக்கும் எதுக்கும் இது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்கு உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாம். இதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் நம்மளால் சரியாக ஒரு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருக்குது அப்படின்னோடனே, பார்ப்போம் எல்லாம் நம்மளுக்கு நடக்கிற இதில் கண்டிப்பாக நடக்கும். நம்மளுக்கு முடியாத விஷயங்கன்னு ஒன்றும் கிடையாது. எல்லாமே சரி பண்ணிக்குவோம், பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம். என்னென்னா நம்மளுக்கு எப்போதுமே நம்மளை எதிர்பார்த்த விஷயங்களில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில விஷயத்த நம்ம முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம இதாக இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எதுவுமே முடிவுக்கு கொண்டுட்டு வர்றப்போ கொஞ்சம் சந்தோஷமாக தான் நம்மளுக்கு இருக்கும். அதில் நம்மளால் எதையும் மாற்றிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றிக்க முடியாது. வேறு வேறு இதில் வேறு வேறு விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது. எனக்கு இதெல்லாம் வேணுங்கிறதில் தாண்டி நம்மளால் மற்ற விஷயத்தில் நம்மளுக்கு கை கொடுக்கறதுக்கான இது நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. முடிஞ்ச அளவுக்கு என்னால் எதில் சரி பண்ண முடியுதோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் பார்த்துக்கோங்க இதையே சொல்லிக்கிட்டு இருக்காமல் ஏதாவது ஒரு சில விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கான இதை ஏதாவது பாருங்கப்பா அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்கள் இப்போதைக்கு எதையும் சொல்லிக்க வேண்டாம். நம்ம முடிவு எடுத்துக்கிறப்ப பார்த்துக்குவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி.